ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ சென்னை மார்க்கெட்டில் வந்து என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆயிருக்கு, லைவ்ல வந்து என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கும் வந்து லைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன, இதுக்கு மேலே எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும், எப்படி வந்து ப்ரைஸ் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாக உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம சென்னை கோல்டு ப்ரைஸ்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 24 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு 5131 ரூபாயில் இருக்குது. 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கிராமுக்கு 4747 ரூபாயில் இருக்குது. இது நேற்றைய விலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 22 ரூபாய் குறைந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குது. 38,000க்கும் கீழே வந்து ஒரு பவுனோட ரேட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிராமுக்கு வந்து 73 ரூபாய் 60 காசுகள் இருக்குது. இது நேற்றைய விலையிலேருந்து 10 காசுகள் மட்டும்தான் வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு கிலோகிராமுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 100 ரூபாய் தான் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த தங்கம் அதுக்கப்புறம் வெள்ளி ரெண்டுமே வந்து குறைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக ஒன்றும் அப்டேட் ஆகலை. ஏன்னா வந்து லைவ்ல வந்து இன்னுமே வந்து ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. கரெக்டாக இந்த ப்ரைஸ் அப்டேட் பண்ணுற நேரத்தில் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்டெடியாக இருந்தனால பார்த்தீங்கன்னா பெருசளவு வந்து மார்க்கெட்டில் அப்டேட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம லைவ்ல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $1870 வந்து போய்கிட்டு இருக்கு. இது நேற்றுக்கு நைட் அப்டேட் ஆனது மறுபடியும் ஒரு $10 வந்து குறைஞ்சிருக்கு. நம்பர் காஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா மேலும் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா குறைந்த ஒரு ஸ்டேஜில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் 20 ரூபா தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $25.84 வந்து போயிட்டு இருக்கு. நம்பர் காஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 80 காசுகள் வந்து மறுபடியும் வந்து காலையிலே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் செஷனில் வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னா புதுசாக கரோனா வைரஸ் இருக்கனால மறுபடியும் வந்து எக்கனாமி வந்து டவுன் ஆகும், அதனால் வந்து கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கோல்டில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துச்சு. ஸோ அதனால் ஏஷியன் ட்ரேடிங் செஷனில் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதாவது $1880 வரைக்கும் இருந்துச்சு. அதை தொடர்ந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா US டாலர் தான் வந்து மறுபடியும் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு. ஏன்னா யூரோ அண்ட் ஜிபிபி இன்னுமே வந்து ஒரு வீக்கான மூடில் தான் இருக்குது. US டாலர் தான் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அந்த ட்ராப் பண்ணது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து கீழே தான் இருக்குது, தவிர வந்து கொஞ்சம் கூட இன்னும் மேலே வந்து போகவே இல்லை. ஸோ இன்றைக்கி DXYன்னு சொல்லி பார்க்கும்போது 90.27 இருக்குது. அதாவது 0.26% பாசிட்டிவான ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த DX வந்து இப்படியே மெயின்டைன் பண்ணவோ இல்லை இதுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆனவோ கண்டிப்பாக வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் டேட்டான்னு சொல்லி பார்க்கும்போது யூரோ அதுக்கப்புறம் ஜிபிபி சைட்லேருந்து வந்து எக்கனாமிக் டேட்டா, அதாவது யூரோப்பியன் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஜிடிபி, இது எல்லாமே வந்து ரெண்டு சைட்லையும் யூரோப் அண்ட் பிரிட்டனில் வந்து பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா யூரோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக வந்து பாசிட்டிவாக தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. பட் கோல்டுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்தளவுக்கு பாசிட்டிவான ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கல. ஸோ இப்படி நம்ம இன்றைக்கி டேட்டா வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது, அதாவது யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வந்து ஒரு க்ரூஷியல் பாயிண்ட். ஏன்னா வந்து எப்போ வேணாலும் வந்து டாலர் வந்து டவுன் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த நியூ கரோனா வைரஸ் ஃபேர் வந்து ஒன்லி அந்த பிரிட்டன் அண்ட் யூரோப் சைடில் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அது வந்து யூஎஸில் ஆரம்பிக்கிறது அப்படின்னா மறுபடியும் வந்து டாலர் வீக்கனே கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி வந்து இந்த ப்ரைஸ் ஆல்டர் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.